Hi friends, welcome to Arun's Terrace Garden. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பெரும்பாக்கத்துல வந்து ஆர்ச்சிட் அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி கொடுத்திருக்கோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்த இடம் தான், ஒரு பால்கனி உள்ள அளவு. அந்த பால்கனிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு க்ரீப்பர் வளர்க்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கீரை வளர்க்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ட்ரீ வைக்கிறதுக்குன்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா குரோட்டன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் சூப்பரா அரேஞ்ச் பண்றதுக்கு அருமையா பண்ணி கொடுத்துட்டோம். நீங்க இந்த வீடியோ பாருங்க, பிடிக்கும், நல்லா இருக்கும் பாருங்க. மக்களே, மாடித்தோட்டம் என்பது எங்கேயுமே அமைக்கலாம், எப்படி வேணாலும் அமைக்கலாம். இப்போ பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பால்கனி அளவுக்கு இடம் இருந்தாலும் சரி, ஒரு ரூம் சைஸ் இடம் இருந்தாலும் சரி, அங்கே பக்காவாக நம்ம மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்துருவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி சைஸ், அதாவது ஒரு ரூம் சைஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த சைஸில் இப்போ பிரமாதமாக ஒரு மாடித்தோட்டம் இங்கே அமைக்க போகிறோம் பாருங்கள். இது வந்து பிஃபோர். இந்த பிஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெயிண்ட்லாம் இன்னும் அடிக்காதப்போ எடுத்த வீடியோ தான். பார்த்திங்கன்னா மஞ்சளாக கரையெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக 2 months பிஃபோராகவே நம்மளை புக் பண்ணி வச்சுட்டாங்க. இது முடிஞ்ச உடனே வந்து பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு புக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரியே அவங்க பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு 2 months கழித்து நம்ம போயிட்டோம். இப்போ அந்த மாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பெயிண்ட்லாம் அடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கரெல்லாம் இருக்காது, சுற்றி ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. என்ன இந்த செடியெல்லாம் வாடி போயிருந்துச்சு, இந்த செடியெல்லாம் எப்படி சூப்பராக மறுபடி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. நம்மள்கிட்ட மாடித்தோட்டம் செட் பண்ணி கேட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிளானிங் கொடுத்துருவோம். 20 பாட் வைக்க போகிறோமா, 30 பாட் வைக்க போகிறோமாங்கிற மாதிரி ஒரு பிளானிங் கொடுத்துருவோம். ப்ராப்பராக எந்தெந்த இடத்துல என்னென்ன வைக்க போகிறோங்கிற மாதிரியும் சொல்லிவிடுவோம். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கும் பிளானிங் கொடுத்தாச்சு. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ ஸ்டாண்ட் எல்லாமே தரமாக இருக்கும். சொல்யூஷன் போட்டு ஒட்டிடுவோம். ஒரு 10 வருஷம் ஆனாலும் சரி தான், அது ஒன்றுமே ஆகாது. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவோம். இந்த ஸ்டாண்டு எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குது, அதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ செஞ்சு எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு வரோம். நிறைய பேர் நம்மள்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தரமான முறையில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஆனாலும் சரி தான். இதை நீங்கள் இழுக்காமல் இருந்தால் போதுங்க, அது பாட்டுக்கு அப்படியே கிடக்குங்க. அதுமாரி தான் நம்ம மாடித்தோட்டத்தில் 3 லேயர் 2 லேயர் எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். யார் கஸ்டமர் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. அதை மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமானது பாட்டோட சைஸு, பாட்டோட வெயிட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ஸ்டாண்டு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். எந்தெந்த ஸ்டாண்டில் எந்தெந்த பேக்கை வைக்கலாம், எந்தெந்த பாட்டை வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுனால ஸ்டாண்டு எல்லாமே எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்கும். அது மட்டும் இல்லாமல் துருப்பிடிச்சும் போகாது. இப்போ மற்ற ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் துருப்பிடிச்சு போயிடுது. அப்போ மறுபடியும் மாத்திரை மாரி தான் இருக்குது. இது அப்படி இருக்காது. 10 வருஷம் ஆனாலும் சரி தான், நீங்கள் இழுக்காமல் இருந்தால் போதும், அது பாட்டுக்கு அப்படியே இருக்குங்க. ஒருத்தவங்க வீட்டில் வந்து பாட்டு மட்டுமே ஒரு 100 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. அந்த பாட்டுக்கு ஸ்டாண்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பக்காவாக பண்ணி அதுக்கான டிசைன், அதுக்கான ஸ்ட்ரக்சர் போட்டு அழகாக பண்ணி கொடுத்துட்டோம். அவ்வளோ பாட்டோட வெயிட்டையும் தாங்கி அந்த ஸ்டாண்டுகள் பிரமாதமாக இருக்குங்க. இதையே இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எல்லா பாட்டும் எல்லா ஸ்டாண்ட்லேயும் வச்சிட முடியாது. அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, அதுக்கான ஒரு வெயிட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த வெயிட் பேஸ் பண்ணி தான் நம்ம அமைச்சு கொடுப்போம். அதனால் எப்போதுமே வந்து நீங்கள் உங்களுக்கு டெரஸ் கார்டன் அமைக்கணும்னா ஒரு வீடியோ ஷேர் பண்ணி அதோட பாட்டோட சைஸு, உங்களுடைய டெரஸ் கார்டன் லென்த்தை மென்ஷன் பண்ணால் போதும். அதுக்கான எஸ்டிமேஷன் நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருங்கை, இந்த முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஒடிச்சு தாங்க வளர்க்கணும். பிள்ளையை அடித்து வளர்க்கணும், முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும். இந்த பழமொழிக்கு ஏற்ற போல் இந்த முருங்கையை ஒடிச்சு வளர்த்தோம் அப்படின்னா நிறையா வரும். முருங்கையை வச்சவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. அதாவது இதில் உள்ள சத்துக்களுங்க, நீங்கள் இந்த கீரையை சாப்பிட்டீங்க அப்படின்னா வயதானாலும் சரி தான், நீங்கள் குச்சி ஊனாமல் நடந்து போவீங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த பழமொழி. இப்போ இவங்களுக்கு வந்து நல்லாவே ப்ரூன் பண்ணி கொடுக்குறோம். ப்ரூன் பண்ணி கொடுக்கும் போது தான் அந்த முருங்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு கொடை நிறைய கீரைகள் கொடுக்கும். அதனால் ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு மரம் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை மரங்க. இதை சிம்பிளாக ஈஸியாக நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம். ஒரு குச்சி இருந்தாலே போதும், அதாவது ஒரு முழத்தில் ஒரு முருங்கை குச்சி இருந்தாலே போதும், அதை ஊனி வச்சாலே அதுலேருந்து நம்மளுக்கு கீரை கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே எங்கே போய் கீரை தேடுவாங்க சொல்லுங்கள். அதனால் ஒரு பாட்டில் இது மாதிரி ஒரு குச்சியை வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கீரையை நம்மளே பறிச்சிக்கலாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து லில்லி பாட்டுங்க. இந்த லில்லி பாட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டு பண்ணி அதில் அழகாக தூக்கி வச்சுட்டோங்க. இப்போ அடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித மண்ணுமே இல்லை பாருங்கள். சுத்தமாக க்ளீனாக நம்ம கார்டனை வச்சுக்க முடியும். இதே
அதே மாதிரி ஸ்டாண்டை நம்ம பயன்படுத்தும் போது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து ஒரு கொடியை ஏற்றி விட்டுட்டு மேலே வந்து ஒரு கொடி படுறதுக்கான ஒரு பந்தல் மாதிரி ஒரு அமைப்பு கேட்டிருந்தாங்க. இந்த பந்தலும் நம்ம பிரமாதமாக அமைச்சு கொடுக்க போகிறோம். ஒரு பக்கம் வந்து 10 இன்ச்லேயும் இன்னொரு பக்கம் 20 இன்ச்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ ஃபுல் செட்டப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருந்த ஒரு மாடி தோட்டத்தை எப்படி மாற்றிருக்கோம் பாருங்கள். இந்த பக்கம் அந்த கிளிம்பருக்கு சூப்பராக ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸ் தனியாக, அதுக்கப்புறம் வந்து கீரை வளர்க்குறதுக்கு தனியாக பேகு, இது வந்து கொடி படுறதுக்கான கிளிம்பர் செட்டப்பு. எப்போதுமே வந்து நம்ம மாடி தோட்டம் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி விடுவோம் இல்லையா? ஆனால் இந்த வாட்டி வானமே க்ளீன் பண்ண போது அதோட மழை துளியால், அதாவது நம்ம பண்ணி கொடுத்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறோம், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்ஸாக விழ ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த பக்கம் அவங்கள்ட்ட இருந்த பாட் எல்லாத்தையும் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். லாஸ்ட்டில் அந்த வால்லே வந்து 2 பிளேஸ் இருந்துச்சுங்க பிளான்ட் வைக்கிற மாதிரி, அங்கேயும் பிளான்ட் வச்சுட்டோம். சைடு ஃபுல்லாகவே வந்து ட்ரீ வைக்கிற மாதிரி உள்ள பிளான்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து 2 பிளான்டர் பாக்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து கீரை வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கொடி காய்கறிகள் இல்லை காய்கறிகள் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. ஏன்னா வெளியேருந்து பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும்ல, அதுக்காக குரோட்டன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த பக்கம் லில்லி பாட்டையும் தூக்கி வச்சாச்சுங்க. அந்த பக்கமும் கொஞ்சம், அதாவது இன்டோரில் வைக்கக்கூடிய பாட்டு எல்லாமே சைட்லேயும் வச்சுருக்கோம். ஒரு ஆக்சிஜன், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட் இருக்கும். ஸோ சிட் அவுட்லேருந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக அதேமாரி ஒரு வியூவும் செட் பண்ணி கொடுத்தாச்சுங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக்கையும் போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.